காவிரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு 8 திசை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல முக்கியமான விஷயங்கள் குறித்து பல்வேறு கோணங்களில் பேசுவதற்கான வாய்ப்பு தான் இந்த 8 திசை நிகழ்ச்சி. இன்று கைத்தறி நெசவாளர் தினம். கைத்தறி நெசவாளர்களின் நிலை குறித்து இன்றைக்கு இந்த 8 திசை நிகழ்ச்சியில் பேசவிருக்கின்றோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வேளாண் துறையை அடுத்து நெசவாளர்கள் தான், நெசவுத்துறை தான் அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை வழங்குகின்றது. கைத்தறி நெசவாளர்கள், விசைத்தறி நெசவாளர்கள் இருவரையும் சேர்த்து இந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. ஆனால் கைத்தறி நெசவாளர்களின் நிலைமை ரொம்பவும் மோசமான ஒரு நிலைமையில் இருக்கின்றது. அவர்கள் விளிம்பு நிலைக்கு, இந்த கைத்தறி நெசவு செய்யும் தொழிலே முடங்கி போகும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கைத்தறி நெசவாளர்கள் தினமான இன்றைக்கு அவர்களுக்காக அரசாங்கம் என்ன செய்யவிருக்கின்றது என்பதை குறித்து தான் இந்த 8 திசை நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கின்றோம். இந்த 8 திசை நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னதாக முதல்வர், இன்றைக்கு கைத்தறி நெசவாளர்கள் தினமான இன்று முதல்வர் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கின்றார். அதை குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் 3வது தேசிய கைத்தறி தின விழாவை முன்னிட்டு கடந்த ஒரு வாரமாக நடைபெற்ற கைத்தறி கண்காட்சி நிறைவடைந்தது. இதை முன்னிட்டு நெசவாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் தலைமை செயலர் கிரிஜா வைத்தியநாதன், கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன், அமைச்சர் ஜெயக்குமார், வெள்ளமண்டி நடராஜன், RP உதயகுமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டனர். விழாவின் போது பேசிய கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன், கைத்தறி என்பது வீட்டில் மேற்கொள்ளப்படும் குடிசை தொழில் என்றும் இதனால் GSTக்கு முன்னர் கைத்தறிக்கு VAT வரி பெறப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது கைத்தறிக்கும் GST வரி அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என நிதித்துறை அமைச்சர் ஜெயக்குமாருக்கு கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து பேசிய நிதி அமைச்சர் ஜெயக்குமார், GSTயிலிருந்து விலக்கு அளிக்குமாறு விசைத்தறி கோரிக்கை விடுத்ததால் GST கூட்டத்தில் வலியுறுத்தி 18% இருந்த GST வரி 5% குறைக்கப்பட்டது என்றார். இதேபோன்று மீண்டும் GST கூட்டத்தில் வலியுறுத்தி கைத்தறி நெசவாளர் நலன் பாதுகாக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படுவதாக கூறினார். அத்துடன் நெசவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் சிறந்த முறையில் நெசவு செய்பவருக்கு 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் சான்றிதழ்களும் வழங்கப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் ஒருங்கிணைந்த புதிய ஜவுளி கொள்கை உருவாக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். 2015 ஆண்டு முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆகஸ்ட் 15 நடைபெறும் சுதந்திர தினத்திற்கு இந்த விழா ஒரு முன்மாதிரியாக விழாவாக நடைபெறுகிறது. தேசிய கைத்தறி தினம் அறிவிக்கப்பட்டதன் மூலம் உலகளாவிய சந்தைக்கு பன்னாட்டு தரத்தில் கைத்தறி பொருட்கள் உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்க முடியும். தமிழகத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கிராமப்புற மக்களுக்கு கைத்தறி தொழில் பெருமளவில் வேலைவாய்ப்பினை வழங்கி வருகிறது. இத்தொழில் ஈடுபட்டுள்ள சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான கைத்தறி நெசவாளர் நலன் காத்திட மாநில புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு நடவடிக்கை எடுத்தார்கள். பல்வேறு இலவசங்களையும் சலுகைகளையும் அரசு அறிவித்தாலும் அழிந்து வரும் ஒரு துறையையும் அதை சார்ந்த மக்களையும் மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. தமிழ்நாடு அரசு சார்பாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைத்தறி நெசவாளர்களுக்கு என்ன அரசாங்கம் செய்கின்றது என்பதை குறித்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். தற்போது 8 திசை நிகழ்ச்சிக்காக விருந்தினர்கள் இணைகிறார்கள். அவர்களை வரவேற்கலாம். திரு கோபாலகிருஷ்ணன், பொருளாதார நிபுணர். சார் வணக்கம். அவர்களோடு சேர்ந்து திரு V தேவராஜன், சேலம் பட்டு கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் சங்கத்தின் முன்னாள் இயக்குனர், அவர் சேலத்திலிருந்து இணைகிறார். அவரையும் வரவேற்கலாம். வணக்கம். திரு தேவராஜன், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். கைத்தறி நெசவாளர்களது தற்போதைய நிலைமை குறித்து நீங்க சொல்லுங்க. பெரும்பாலும் விசைத்தறி நெசவு, அதற்காக கைத்தறி நெசவு துறையிலிருந்து விசைத்தறிக்கு மாறிக்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் கைத்தறி நெசவு எந்த அளவுக்கு முக்கியம், அவர்களது நிலைமை, இதை குறித்து சொல்லுங்க.
கைத்தறி துணிகளை பயன்படுத்துவோருக்கு நெசவாளர் தினத்துக்கு எங்களோட நெசவாளர் சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கைத்தறி வந்து அளவுக்கெல்லாம் இப்போ இல்லைங்க. எல்லாம் நாளில் 3 பாகம் நெசவு தொழில் நசிஞ்சு போயிடுச்சு. கூட்டுறவு சங்கங்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறையா சிரமப்படுற லெவலில் தான் இன்றைக்கி கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது. அரசு எல்லா சலுகையும் பண்ணுறதா சொல்கிறாங்களே தவிர, இப்போது ஒரே ஒரு இது சொல்கிறேன், கிட்டத்தட்ட அரசு வழங்க வேண்டிய கூட்டுறவு சங்கங்களுக்கு 300 கோடி ரூபாய் ரிப்பேட் வரணும். ஒவ்வொரு சங்கத்துக்கும் பேங்க்கில் வட்டி கட்டியே நம்மளால் இது பண்ண முடியல. நம்மளால் ரன்னிங் பண்ணுறதுக்கே நமக்கு சிசி கடன் வாங்குகிறோம், நம்ம இது பண்ணுறோம். அது நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் அவங்க கவர்மெண்ட்டு கொடுத்தாக்கா அந்த பழுவெல்லாம் நமக்கு வட்டி இதெல்லாம் குறையும் நிறையா. அந்த ரிப்பேட் பணமே கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டா 300 கோடி ரூபாய் நமக்கு வரணும். அதாவது உங்களுக்கு வர வேண்டிய மானிய தொகை வந்து அரசாங்கம் சரியா தரதில்லைன்னு சொல்றீங்க. ஜரிகைக்கு 12%. அதாவது அரசாங்கம் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மானிய தொகை சரியான நேரத்துல சரியாக தருவதில்லை. வரணும் இன்னைக்கு டேட்ல எடுத்துக்கிட்டா அது உண்மை. நீங்க தொடர்ந்து பேசுங்க. பேசலாங்களா? 300 கோடி ரூபாங்கிறது ஒரு பெரிய தொகை கிடையாது. ஆனால் கூட்டுறவு சங்கங்கள் நலிவடைஞ்சதுக்கு காரணமே நாம் பேங்க்கில் வாங்கி பணம் வாங்கி வட்டி கட்டியே நமக்கு நெசவாளருக்கு அது பாதிப்பு. ரெண்டாவது வந்து இப்போது ஜிஎஸ்டி போட்டனால ஜரிகைக்கு வந்து 12% டேக்ஸு, பட்டு இதுக்கு பியூர் ஜரிகைக்கு. பாவுக்கு வந்து 5% டேக்ஸ் போட்டிருக்காங்க. இதனால் பாதிப்பு என்னன்னாக்கா, ஒரு குறைந்தபட்சம் ஒரு விசேஷத்துக்கு ஒரு பட்டு வேஷ்டி எடுக்கிறாங்கனாக்கா கிட்டத்தட்ட 400 ரூபாய் ஒரு வேஷ்டிக்கு கூடுதலாக ரேட்டு ஏறுது. சரி, இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு இதெல்லாம் குறித்து நாம் பேசுவோம். அதற்கு முன்னதாக வந்து இப்போ அதற்கு முன்னதாக உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம், அதாவது கைத்தறி நெசவு எந்த அளவுக்கு நமது நாட்டுக்கு முக்கியம், தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவின் பங்கு எப்படி இருக்கு, அதை குறித்து சொல்லுங்க. காலத்தில் வந்து விவசாயிக்கு அடுத்தபடி கைத்தறி நெசவு தான். நெசவுங்கிறது நாடா அசைஞ்சா நாடே அசைங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் இருந்தது. இப்போல்லாம் கைத்தறியை நம்பி மேக்சிமம் எல்லாம் இப்போது எனக்கு தெரிஞ்ச நம்ம ஏரியாவில் கைத்தறி நெசவு நெய்கிறவங்க வந்து துணி கடைக்கு வேலைக்கு போகிறாங்க, வேறு வேலைக்கெல்லாம் நிறையா தேடிக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது வந்து சரியான கூலி கிடையாது நமக்கு. ஒரு பாவு வந்து நெசாக்கா 10 வேஷ்டி பியூர் இது வேஷ்டி இதில் சொல்கிறேன், அது கிட்டத்தட்ட 6500 ரூபா கூலி வரும் ஒரு பாவுக்கு. அதுக்கு வந்து வீட்டில் சம்சாரம் குழந்தைங்க வேலை செஞ்சு எல்லாம் கொடுத்தாக்கா ஒரு மாதத்துக்கு 6500 ரூபா 7000 ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு மெம்பரு, கூட்டுறவு சங்கத்தில் இருக்கிற மெம்பரு. அதுவும் சரியானபடிக்கு வேலை இருக்கணும் நமக்கு. சரி, கைத்தறி நெசவுன்றது எடுத்துக்கிட்டா பாவு எடுத்தாக்கா 2 மாதம் கழிச்சு பாவு தர்றாங்க, அவன் என்ன பண்ணுவான்? சரி, கைத்தறி நெசவு என்பது ஒரு நலிவடைந்த நிலையில் இருக்குன்றது சொல்றீங்க. அது மட்டும் தான் இப்போ அது மட்டுமல்லாமல் ஜிஎஸ்டி போன்ற நலிவடைஞ்சது இல்லை. ஒரு 10 வருஷம் எடுத்துக்கிட்டாக்கா, இன்னைக்கு எடுத்துக்கிட்டாக்கா கிட்டத்தட்ட 60-70% நெசவாளர்கள் குறைஞ்சிட்டாங்க. நெசவு நெய்கிறவங்களே இப்போ நெசவு தொழிலே ஒரு சரிவை சந்திச்சிருக்குது. அதிலும் குறிப்பாக கைத்தறி நெசவாளர்கள் மிகவும் பின்னடைவை சந்திச்சிருக்கிறார்கள் அப்படின்றத சொல்றீங்க. இதை உங்கள் முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு கோபாலகிருஷ்ணன், ஒரு பொருளாதார நிபுணரா நீங்க எப்படி பாக்குறீங்க? சரக்கு மற்றும் சேவை வரி அது இல்லாம சரியான கூலி கிடையாது. நான் உங்கள்ட்ட மீண்டும் வர்றேன். திரு கோபாலகிருஷ்ணன், அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கும் பொழுது பல்வேறு விஷயங்களை அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் இந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்கும்போது இந்த நெசவுத்துறைக்கு வந்து ஏற்கனவே இருக்கின்ற வரி விதிப்போட அதிகமான வரி விதிப்பு இப்போ அமலில் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அவர்களுக்குன்னு ஒரு தனி சலுகைன்ற ஒரு பிரிவே நம்மளால் பார்க்க முடியல. ஒருவேளை அரசாங்கம் இது போன்ற நம்மளுடைய பாரம்பரிய தொழில்கள் மீது கவனம் செலுத்தாம விட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் காரணம். அதாவது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து, அதாவது இன்னைக்கு நாள் இந்த 7th ஆகஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். 1905 1905ஆம் ஆண்டில் ஸ்வதேசி மூமெண்ட் ஆரம்பித்த நாள் அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து ஹேண்ட்லூம் டேயாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய அந்த தொடர்ச்சி, அந்த ஸ்வதேசி மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியாக தான் இதை பார்க்கணும். பல ஆண்டுகளாக அட்லீஸ்ட் 2014 வரைக்கும் இந்த நரேந்திர மோடி ஆட்சி வரும் வரை கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து நெக்லெக்ட் பண்ணப்பட்டது. ஒரு ஜெனரேஷனல் சேஞ்ச், அதாவது இப்போ அவர் சொன்னார் இல்லையா,
வேலைக்கு ஆட்கள் இல்லை, எல்லாம் வேறு பல தொழில்களுக்கு போகிறாங்க. இப்போ காஞ்சிபுரமே எடுத்துக்கொண்டா அங்கே இருக்கக்கூடிய அந்த 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 ஹேண்ட்லூமாக இருக்கட்டும், இல்லை பவர்லூம் யூனிட்ஸுக்கு ஆள்கள் இல்லை. அவர்களெல்லாம் அந்த ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அடுத்த தலைமுறையினர் அவங்க அந்த தொழிலை கண்டினியூ பண்ணுறதில்ல ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஸோ அதனால் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஓரிரு ஆண்டுன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 30-40 தொடர்ச்சியாக வந்து இவர்கள் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்புலையும் அவர்களுக்கான சலுகை எதுவுமே அதுதான் அது வந்து அதெல்லாமே ரிவ்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எதை எடுத்தாலுமே நம்ம ஜிஎஸ்டி ப்ளேம் பண்ணுறதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது வந்து ஜிஎஸ்டின்னு ப்ளேம் பண்ணல. இப்போ அதாவது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு நியூ கான்செப்ட் வந்திருக்கு. அது வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் ரிவ்யூ. இப்போ நிறைய ரிவ்யூ, இப்போ லக்ஸுரி கார்ஸுக்கு ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த 3-6 மாதங்கள் 9 கார்ஸுக்கு ரிவ்யூ பண்றதை விட நம்முடைய இல்லை அதை தான் சொல்கிறேன், நான் அதை தான் சொல்கிறேன். அதாவது ஒரு விஷயம் மட்டும், அதாவது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து இப்போ இன்னும் 1 மாதம் கூட முடிவடையலை. இது வந்து அடுத்த 3-6 மாதங்களில் வந்து ரிவ்யூ பண்ணப்பட்டு இந்த மாதிரியான. நான் இதை எப்படி கேட்குறேன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். இது வந்து மேற்பார்வைக்கு உட்பட்டது, இவர்கள் வந்து மறுபரிசீலனை செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் சரிதான். நான் அதை கேட்கல. நான் என்ன கேட்குறேன்னா, சில விஷயங்கள் வந்து இந்தியாவுக்கென்று நமக்கென்று பாரம்பரியமிக்க சில தொழில்கள் இருக்குது. அதை வந்து வேற எந்த நாடுகளும் செய்யலை. நமக்கான ஒரு தனித்தன்மை இருக்குது. அதையெல்லாம் பாதுகாக்கிறதற்காக ஒரு அரசாங்கம் அதற்கு சிறப்பு சலுகைகள்லாம் கொடுக்கணுன்றது தானே அவர்களுடைய பிரதான நோக்கமாக இருந்து சொல்ல வரேன். அதாவது காதி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டா, காதி இண்டஸ்ட்ரி சென்ற ஆண்டு 50,000 கோடி அளவுக்கு விற்பனை. அதாவது காதி கிராமோதேக் பவன் மட்டும் இல்லை, அந்த காதி அஸ் அ பிராண்ட், அதாவது ப்ரைவேட் லேபிள்ஸும் இன்க்ளூட் பண்ணி காதியோடைய ஒட்டுமொத்த பிஸ்னஸ் 50,000 கோடி. இது வரைக்கும் வரலாற்றில் காதியில் இந்த மாதிரி நடந்தது கிடையாது சுதந்திரத்துக்கு பிறகு. இது எதனால் அப்படின்னா, காதி வாஸ் அ பிராண்ட் ப்ரமோட்டட் இன் லாஸ்ட் 2 years. குளோபல் மார்க்கெட்ஸில் மார்க்கெட்டிங் சர்வே எடுத்து பார்த்ததில் யோகாவுக்கு பிறகு காதி தான் இந்தியாவை அட்டாச் பண்ணி பார்க்குறாங்க மக்கள்லாம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். ஜிஎஸ்டி நீங்கள் சொல்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான். இப்போ அவர் சொன்ன மாதிரி அந்த வரி விதிப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து கடந்த காலமாக தான் இருக்கு. இல்லை, அதான் இதெல்லாம் கடந்த காலத்தை வந்து நம்ம இதை பிரித்து பார்க்க முடியாது. கடந்த காலத்தில் இப்போ இந்த ஜிஎஸ்டிங்கிறது இப்போ வந்ததுதான். இவ்வளோ வருஷமாக எதனால் இந்த பாதிப்பு ஏற்பட்டது அது பார்க்கணும் இல்லையா? ஜிஎஸ்டி பார்க்க வேண்டியதுதான். ஜிஎஸ்டி வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் ரிவ்யூ. அடுத்த 2-3 மாதங்கள் நம்ம பேசுறது வந்து கடந்த கால அரசு இந்த கால அரசு அப்படின்னு பேசலாம். அப்படி இல்லை, ஒரு தொடர்ச்சியான நிலைமை. இப்போ இந்த ஹேண்ட்லூம் செக்டர் இந்த அளவுக்கு நலிந்து போனதுக்கு காரணம் வந்து ஹிஸ்டாரிக்கலே பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது தொடர்ச்சியாக அவர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஃபோக்கஸ் இல்லை, அதற்கு உண்டான ஊக்குவிப்பு இல்லை, சரியான அளவில் அந்த அவங்களுக்கு அந்த மானியம், அவர் சொன்ன மாதிரி மானியங்கள் சரியாக கிடைக்கல. பிராண்ட், அதாவது இப்போ போன வாரம் கூட சீஃப் மினிஸ்டர் ஒன்று சொன்னார், வாரத்துக்கு ஒரு முறை காதி எல்லோரும் அணிய வேண்டும் அப்படிங்கிறத எங்கேயோ படித்தேன். இதை மாதிரி ஒரு ஃபோக்கஸ்ட் அப்ரோச் வரும்போது தான் இளைய பர்டிகுலர்லி யங்கர் ஜென்ரேஷனுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. அவங்க இன்னும் அந்த மேலே அந்த ஒரு பிராண்டிங் மார்க்கெட்டிங் எல்லாம் கொண்டு வரணும். அதோட சேர்த்து இந்த சரக்கு மற்றும் சேவை வரி காதியில் 2-3 ஆண்டுகளில் பார்த்துட்டோம், நல்ல டேர்ன் அரவுண்ட் ஏற்பட்டிருக்கு. இது வந்து முக்கியமாக காதி எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இது பலனளிக்கக்கூடியது ரூரலில் இருக்கக்கூடிய விமானம், அங்கே இருக்கக்கூடிய இந்த சிறு குறு தொழில்கள் தான். அவங்க தான் இதில் அதிகமாக பலனடைய போகிறார்கள். ஸோ அதனால் அந்த கான்செப்டுக்கு ஒரு உந்துதல் கொடுத்து அதை வந்து ப்ரமோட் பண்ணும்போது நிச்சயமாக அதற்கான உந்துதலுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றீங்க. நாம் திரு தேவராஜன்ட்டே கேட்போம். திரு தேவராஜன், அதாவது அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்குது. காதியை முன்னெடுத்து செல்வதற்கு, அதை ஒரு பிராண்டா உருவாக்குறதற்கு, அதை கொள்முதல் செய்வதற்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இந்த பொங்கல்ல இலவச வேட்டி சேலை கொடுக்கறது வந்து இந்த மாதிரி கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிப்பதற்காக தான். இப்படி பல்வேறு திட்டங்களை அவங்க பட்டியலிடுறாங்க. இந்த திட்டங்கள்லாம் உங்களை வந்து சேரலையா, இல்லை உங்களுக்கு அது இருக்குதுன்ற விழிப்புணர்வு இல்லையா? இல்லைங்க, இதில் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன். இலவச வேட்டிச்சேலை திட்டம் ஆரம்பித்ததே கைத்தறி நெசவாளர்களுக்காக தான். ஆனால் இன்றைக்கி வந்து 80% விசைத்தறி பவர்லூமில் தான் அது விசைத்தறியில் தான் மேக்ஸிமம் எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கு. கவர்மெண்ட்டாக அதுதான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த திட்டத்தை ஆரம்பித்தது கைத்தறி நெசவாளரை நம்பி ஆரம்பித்த மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்களே தவிர, இன்றைக்கி கைத்தறிக்கு எவ்வளோ தர்றாங்க இவங்க பாருங்கள். கவர்மெண்ட் அது கணக்கெடுத்து சொல்லுங்கள். எல்லாம் பவர்லூமுக்கு தான் போகுது. கைத்தறி நெசவாளர் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கவர்மெண்ட்கிட்ட மோத முடியுமா சொல்லுங்கள்? அதாவது கைத்தறி நெசவாளர்களுக்கு பெரிய அவங்க போராடுறதுக்கு சக்தி இல்லாமல் தான் இன்றைக்கி அப்படியே அவங்க. சரி, அதாவது கைத்தறி நெசவாளர்களுக்கு பெருமளவுக்கு மானியங்கள் வந்து சேரதில்லை, எல்லாம் விசைத்தறி நெசவாளர்களுக்கு சென்று விடுது அப்படின்ற உங்களுடைய குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. தற்போது திரு சேகர் அவர்கள் கைத்தறி நெசவாளர், அவர் நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்கலாம். வணக்கம்.
திரு சேகர், அதாவது கைத்தறி நெசவுன்றது நம்ம நாட்டிற்கு, தமிழ்நாட்டிற்கு எந்த அளவுக்கு முக்கியம்ன்றதை முதல்ல சொல்லுங்க. ஏன்னா விசைத்தறிக்கு மாறிட்டு இருக்க ஒரு போக்கை நம்ம பார்க்குறோம். கைத்தறி நெசவு எவ்வளவு முக்கியம், நம்முடைய பாரம்பரிய கலைகள், இதையெல்லாம் நமக்கான தனித்தன்மை, இதை குறித்து நீங்க சொல்லுங்க. அதாவது அனகாபுத்தூர்ல கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 5000 தறி இருந்தது. எங்கள் தெருவில் ரோட்டில் வந்து பாவு போடும்போது வண்டி எந்த ஒரு வண்டியும் போகாத அளவுக்கு நாங்கள் பாவு போடுவோம். நாங்கள் இன்றைக்கி ப்ரெசண்ட்லி 250 தறி தான் இருக்குது. காரணம், அரசு வந்து நெசவாளர் வந்து ஒரு புழு பூச்சியாக தான் நினச்சிட்டு இருக்கு. சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இதில் நீங்கள் சொல்கிறது கைத்தறி மட்டுமா, விசைத்தறி ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறீங்களா? முழுக்க ஹேண்ட்லூம் செக்டர் கைத்தறி தான் சொல்கிறீங்க சுத்தமாக. சரி, கைத்தறி வந்து மிகவும் குறைஞ்சிருக்குன்றீங்க. கைத்தறியிலேருந்து விசைத்தறி போகிறது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறீங்களா? ஏன்னா அது வந்து இயந்திரமாக்கி அதை வந்து தானியங்கி மயமாக்குறது நல்ல விஷயமா பார்க்குறீங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கிராமப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளாக நம்ம மதிக்கிறோம். விவசாய முதுகெலும்பு விவசாயம். அடுத்தது வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து நெசவு, ஹேண்ட்லூம். நம்ம மகாத்மா காந்தி வந்து கதராட்டை நூலு கைனால் இது பண்ணிட்டு அதை பிறகு நெசவு ஹேண்ட்லூம் செக்டாருக்கு. அதான் ஹேண்ட்லூம் செக்டார்ல ஹேண்ட்லூம்ல இருந்து பவர்லூமா மாறுறது, அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒருவேளை மிஷின் மூலமா, இயந்திரம் மூலமா கொண்டு வரதை நல்ல விஷயமா பாக்குறீங்களா, எப்படி பாக்குறீங்க? நாங்க வந்து பாய்சனாக நினைச்சிட்டு இருக்கோம். என்ன காரணம்? அதுக்கு காரணம் என்ன வந்து, ஹேண்ட்லூம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 மீட்டர் 6 மீட்டரு அன்னைக்கு இருக்கிற பொருளாதாரம் எக்கனாமிக்கலா தகுந்த மாதிரியா, அந்த விலைவாசி தகுந்த மாதிரியா நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பவர்லூம் வந்து 10 மீட்டர் பண்றாங்க. காரணம் வந்து உற்பத்தி அதிகரிக்கிறதுனால நல்ல விஷயம் தானே. ஹேண்ட்லூம்காரங்க பொழப்பு இல்லாமல் போயிடுச்சு. சரி, நீங்க வந்து ஒரு தனித்தன்மையோடு பல்வேறு விஷயங்களை வந்து இந்த கைத்தறி மூலமா பல்வேறு விஷயங்களை வித்தியாசமா செய்யக்கூடிய, நெசவு செய்யக்கூடிய ஒரு இந்த தேங்காய் நாரை வைத்து இப்படி பல்வேறு விஷயங்களை வச்சு செய்றீங்க. அதை குறித்து சொல்லுங்க. நம்மளோட பாரம்பரியமா வித்தியாசமா என்னெல்லாம் செஞ்சிருக்கோன்றது குறித்து சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நாங்க ஒரு புக்கில் வந்து ராமாயண காலத்துல வந்து சீதா பரட்டியை வந்து ராவணேசன் கடத்திட்டு போயிட்டுறாரு. அதுக்கு மாற்றோட வேணும் சொல்லும்போது, அந்த காலத்தில் ராமாயண காலத்தில் வந்து வாழைநார் புடவை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே படிச்சிருந்தேன். அந்த இம்ப்ரெஷன் ஆனதுனால தான் வாழைநார் புடவை அறிமுகப்படுத்தினேன் இந்த நாட்டுக்கு. வாழை நாரை வைத்து புடவை நெய்தல், பருத்தோடு சேர்ந்து, அதுவும் கைத்தறினால. கைத்தறி வாழை வைக்கணும் அப்படின்னு இதெல்லாம் வந்து கைத்தறியில தான் மட்டும் சாத்தியம், விசைத்தறியில சாத்தியம். பவர்லூம்ல கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஹேண்ட்லூம்ல தான் பண்ணணும். ஹேண்ட்லூம் மக்களை வந்து என்னால் முடிஞ்ச வரையும் காப்பாற்றணும். அரசு இது வரையும் செய்யலை, எந்த ஒரு உதவியும் செய்யலை. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைபரை நாங்கள் இது பண்ணிக்கிட்டு 25 வகையான நார்கள் கொண்ட சாரியை வந்து அறிமுகப்படுத்தணும். லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டும் வாங்கியிருக்கிறோம். பல்வேறு விதமான அவார்டுகள் வாங்கியிருக்கோம். ஆனால் அரசாங்கம் வந்து உங்களை அங்கீகரிக்கல. நிச்சயமா அங்கீகரிக்கல. ஆனாலும் மத்திய அரசு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தேவைகள் அத்தனை செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நெசவாளர்கள் வந்து ஒவ்வொரு நெசவாளர்கள் வந்து எல்லாமே வந்து ரெண்டல் பேஸில் தான் இருக்கிறாங்க. நாங்கள் கேட்குறது வந்து ஒரே இடத்துல ஃபைபர் டு ஃபேஷன், ஃபேஷன் டு ஃபேப்ரிக், ஃபேப்ரிக் டு அப்ராட். நம்முடைய பாரத கலாச்சார ஊன்றிய இயற்கை நார், அதனால் உற்பத்தியான பொருட்கள் நம்ம மேலை நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால பாரத தேசத்துக்கு அந்நிய செலாவணி வரும். ஒரே இடத்துல தறியிலிருந்து அனைத்து விதமான தொழில்கள் உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் மாடல் வில்லேஜ். வந்து வெறுமனா இது வந்து நம்ம ஒரு அந்நிய செலாவணி மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்றதுக்கான ஒரு முயற்சின்றதுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து பல விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறீங்க. ஆனால் அரசாங்கம் உங்களை வந்து ஊக்குவிக்கிறதற்கு உங்களுக்கான மானியமோ இல்லை நீங்கள் பண்ணுற கைத்தறியை வந்து விரிவுபடுத்துறதற்கான வாய்ப்போ கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. அது சொல்லிட்டு இருக்கேன். அனகாபுத்தூர்ல வந்து இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு இருக்கு. சுத்தமாக ரன்னு ஆகலை. குன்றத்தூரில் வந்து கலைவான இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கு. நாங்கள் வந்து லீஸுக்கு அக்ரிமெண்ட் கேட்டிருந்தோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இதோ சொல்லிட்டு 5 வருஷமா இழுத்தடிச்சிட்டு இதுவரையும் ஒரு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லலை. சரி, உங்களுக்கான குத்தகைக்கு எடுக்கிறதுக்கான முயற்சி கூட பெரிய அளவுக்கு பலன் அளிக்கலன்றது சொல்றீங்க. இது மாதிரியான கைத்தறி நெசவாளர் தினம் அன்று ஒரு விழாவை எடுக்கிறதோட சரி, அதோட உங்களெல்லாம் மறந்துடுறதா, அரசாங்கம் மறந்துடுறதா தான் உங்களுடைய குற்றச்சாட்டு இல்லையா? நிச்சயமாக. சரி, இதை உங்கள் முதற்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். தற்போது இந்த கைத்தறி நெசவாளர்களின் நிலைமை குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். விவசாயத்திற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் அதிக வேலைவாய்ப்பை அளித்து வந்த நெசவு தொழில் தற்போது அழிவின் விளிம்பை எட்டியுள்ளது என்று கூறலாம்.
கைத்தறித்துறையை பொறுத்தவரையில் வேஷ்டி, கைலி, சேலை மற்றும் துண்டு உள்ளிட்டவை முக்கிய உற்பத்தி பொருட்களாக இருக்கின்றன. இந்த துறையில் மின்சாரத்தில் இயங்கும் விசைத்தறி அறிமுகமான பிறகு ஆயிரக்கணக்கானோர் வேலை இழந்துள்ளனர். இதையடுத்து எழுந்த புகார்களுக்கு பிறகு தமிழக அரசு ஃபெடல்லூம் தறி என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தியது. ஆனால் ஃபெடல்லூம் தறியும் மின் மோட்டாரால் இயங்கும் தன்மை கொண்டதால் நெசவாளர்களுக்கு ஏமாற்றமே கிடைத்தது. விசைத்தறி மற்றும் பெடல்லூம் தறிக்கே பாவு மற்றும் லூல் போன்ற தயாரிப்பு பொருட்கள் பெரும்பாலும் வழங்கப்படுவதால் கைத்தறி முற்றிலும் முடங்கியது. அதன்படி உற்பத்தி துறையில் முக்கிய பங்கு வகித்து வந்த நெசவு தொழில், தயாரிப்பு பொருட்களின் தட்டுப்பாடு, நெசவாளர்களின் தொழில் மாற்றம், கைத்தறி துறையின் குறைகள் உள்ளிட்ட காரணங்களால் அழிவின் விளிம்பிற்கு சென்றுள்ளது. அது மட்டுமின்றி பருத்தி விளைச்சலின் தரக்குறைவும் கைத்தறி துறையின் பின்னடைவிற்கு காரணமாக அமைந்துள்ளது. ஏனெனில் தற்போது அமெரிக்க வகை பருத்திகளே அதிகம் விளைவிக்கப்படுவதாகவும் அவை தரமற்று உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு பல்வேறு காரணங்களால் முடங்கியுள்ள கைத்தறித்துறையை மீட்க மேம்படுத்தப்பட்ட நெசவு மேம்பாட்டு திட்டம், மார்க்கெட்டிங் மற்றும் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம், கைத்தறி நெசவாளிகள் நலத்திட்டம் உள்ளிட்டவற்றை அரசு செயல்படுத்தியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் நிலை குறித்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். திரு தேவராஜன், அதாவது கைத்தறி நெசவு செய்வதற்கான உங்களுக்கு தேவையான உற்பத்தி பொருட்கள், பருத்தி போன்ற உற்பத்தி பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் இருக்குதா, இல்லை அதர்கள் விலையெல்லாம் ஏறி இருக்குதா, அது அந்த நிலைமை குறித்து நீங்கள் சொல்லுங்க. அது கடுமையான பாதிப்பு. பட்டு இதுதான் சார், நம்ம ஏரியா பூரா வெண்பட்டு வேஷ்டி தான். நம்ம சேலத்துக்கு அது புவிசார் விருது வாங்கினது நம்ம சேலம் தான். சரி, நீங்க பட்டு நெசவு செய்றீங்க. பட்டு விருது இந்தியாவிலேயே வெண்பட்டு வேஷ்டி, சர்ட்டிங், துண்டு. அதாவது நீங்க பட்டு நெசவு செய்றீங்க. அதாவது பட்டு கிடைப்பதற்கு, பட்டுப்பூச்சி வளர்ப்பு அதெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்கு அரசாங்கம் பல்வேறு திட்டங்கள், மானியங்களும் கொடுக்குது. அந்த கூடுகள் செய்வது, குடில் அமைப்பதற்கு அதற்கான முழுமையான மானியம்லாம் அரசாங்கம் கொடுக்கறதுக்கான திட்டம்லாம் இருக்குது. அப்படி திட்டம் இருந்தும் உங்களுக்கு பட்டு கிடைக்கிறதுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? அதான் வந்து ஒரு பாவு வாங்கினாக்கா 2200 இன்னைக்கு 4300 ஒரு பாவு. அதே ஊட கோராங்கிறது வந்து 1800 இருந்த கோரா இன்னைக்கு 3750 இன்னைக்கு. கவர்மெண்ட் அதை பற்றி கவலைப்படுற மாதிரியே தெரியல. இது ரெண்டும் ஒரு பாவு நெய்யறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வேஷ்டி 1800 2000 இருந்த வேஷ்டி இன்னைக்கு எடுத்துக்கிட்டாக்கா 4300 ஒரு வேஷ்டி. அது நான் கவர்மெண்ட்டு கூட நம்ம தபாலாக கூட அனுப்பியிருக்கிறோம். நம்ம நேரில் டைரக்டர்கிட்ட கூட நான் போன வாரம் போய் டைரக்டர்கிட்டையும் பேசிட்டு வந்தேன். சரி, அதாவது அரசாங்கத்திற்கு விலை கட்டுப்படுத்த சொல்லி ஒரு அக்கறைப்படுற மாதிரியே தெரியல. பாவு விலை, கோரா விலைலாம் சரி, அரசாங்கத்திடம் விலையை கட்டுப்படுத்த சொல்லி கோரிக்கை வச்சிருக்கீங்க. ஆனா இந்த கோரிக்கை ஏற்கப்படல அப்படின்றத சொல்றீங்க. திரு சேகர், இப்போ சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்புக்கு அப்புறம் இந்த கைத்தறி நெசவாளர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு அந்த புரிதல்லாம் இருக்குதா? இந்த சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் எத்தனை சதவீதம் நம்ம வரி செலுத்தணும், நமக்கு வாங்கின்ற உற்பத்தி பொருட்களுக்கு எவ்வளோ சதவீதம் வரி, இதுக்கான புரிதல்லாம் உங்களுக்கு இருக்குதா? இதுவரை கைத்தறி நெசவாளர்களுக்கு வந்து ஜிஎஸ்டி பற்றி இன்னும் எந்த ஒரு விழிப்புணர்வும் இதுவரையும் அரசு வந்து சரியாக சொல்லலை. இன்னும் உங்களுக்கு அந்த புரிதல் இல்லை? இப்போ நீங்கள் அந்த ஜிஎஸ்டி நம்பர்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்லை, அது இதுவரையும் நாங்கள் எடுக்கலை. இன்னும் எடுக்கலை. அப்போ இப்போ ஒருவேளை ஜிஎஸ்டி நம்பர் இல்லாதனால நீங்கள் வந்து ஒரு பெரிய நிறுவனத்திட்ட உங்களுடைய பொருள் எடுத்துகிட்டு போய் விற்கிறீங்க, நீங்கள் ஒரு புடவை நெய்து அதை விற்கிறீங்க. அப்போ அவர்கள் வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் தான் நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பின சம்பவங்கள் இருக்குதா? அதாவது மத்திய அரசு நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்லியிருந்தாங்க 20 lakhs வரையும் எந்த ஒரு ஜிஎஸ்டி இது கிடையாது. அதுக்கு மேலே இருந்தால் 75 லட்ச ரூபாய் வரி இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 1%, மத்திய அரசுக்கு 1% கட்டினால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, அது நிச்சயம் உண்மைதான். 20 லட்சத்துக்கு கீழே ஒரு வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் இல்லைன்னா வந்து அவர்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி கிடையாது. ஆனால் பெரிய நிறுவனங்களுக்கு நீங்கள் விற்கும் பொழுது அவர்கள் வந்து அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கணுன்ற ஒரு காரணத்திற்காக, இல்லை இதை நாங்கள் வாங்க முடியாது, ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் தான் நான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புன உங்களுக்கு அனுபவம் இருக்குதான்னு கேட்குறேன். இல்லை, அந்த மாதிரி அனுபவம் ஏன்னா எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக எடுப்போம். சரி, திரு கோபாலகிருஷ்ணன், இது மாதிரியான இந்த நெசவு தொழில் செய்பவர்களுக்கு விழிப்புணர்வு வரணும்னா இந்த சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்புமான விழிப்புணர்வு, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து பெருமளவுக்கு ஒரு பொருளாதாரத்தில் பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் இல்லை. அதனால் அவர்கள் டெல்லியில் முறையிடுவதோ, அவர்கள் இணையதளம், சமூக வலைதளம் மூலமாக பல்வேறு விஷயங்களை முறையிடுவதோ அவர்களுக்கு சாத்தியம் இல்லை, சுலபம் இல்லை.
இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு குறித்து தெரிந்து கொள்வதற்கு, இதில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான கோரிக்கை வைப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை அணுகலாம். அதையும் தாண்டி இல்லை, அது ஒரே வழி, அது ஒன்று தான். அதாவது அவர்கள் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இவர்களுக்கெல்லாம் அந்த புரிதலை கொண்டு வர வேண்டும். ஏன்னா இப்போ அவர் சொன்ன மாதிரி நிறைய இன்னமும் வந்து ஒரு வேறு விஷயங்களுக்காக அவங்க போராடி கொண்டிருக்காங்க. இன்னும் அந்த அடிப்படையான விஷயங்களே இன்னும் அவங்களுக்கு சரியாக வரலை. ஸோ இந்த ஜிஎஸ்டிங்கிறதெல்லாம் வந்து அதை தாண்டி தான் இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நிச்சயமாக அது அரசு வழியில் தான், அதாவது தனியார் வழியிலேயும் அந்த விழிப்புணர்வு அந்த அசோசியேஷன் மாதிரி இருந்தது, இல்லை அவங்க ஏதாவது ஒரு ஒரு குழுவை சார்ந்து இருந்தார்களோ. இப்போ சில இண்டஸ்ட்ரி சில ட்ரேடுக்கெல்லாம் அவங்களுக்கு உண்டான அசோசியேஷன் உண்டு. ஸோ திருப்பூரில் அசோசியேஷன் இருக்கும். இந்த மாதிரியான அசோசியேஷன் இருந்தால் அவங்க நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு கூட்டமைப்பு இல்லை அப்படின்னா இது நிச்சயமாக அரசாங்கத்தில் தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவர்களுடைய சங்கம் சார்ந்து அவர்களுடைய சங்கத்திட்ட போய் அணுகி அவர்கள் என்ன செய்கிறார்கள் பண்ணிட்டு வராங்க. நிறைய சங்கங்கள் வந்து அந்த தொழில் சார்ந்த சங்கங்கள் மூலமாக ஜிஎஸ்டிக்கு முன்னாடியே அந்த விழிப்புணர்வு கூட்டங்கள்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அவங்களுக்கு அந்த மைக்ரேஷன், இந்த புதிய அந்த சிஸ்டமுக்கு மைக்ரேட் ஆகிறதுக்கான அந்த ஆயத்தமெல்லாம் அவங்க முன்னாடியே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்கள் தொழில் சார்ந்த அந்த சங்கங்களை, அந்த அசோசியேஷனை ஏதாவது இருக்கான்னு பார்த்து அது இருந்தது. அவர்கிட்ட கேட்போம். திரு சேகர், உங்களுக்கான அந்த கைத்தறி நெசவாளர்களுக்கான சங்கம் இருக்குதா? இருக்கு சார். இப்போ அவர்களுக்கான அந்த சங்கத்தில் போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும்ல தகவல், இந்த ஜிஎஸ்டி என்ன, இதில் நம்மளுக்கு எவ்வளோ வரி விதிப்பு, இதை வந்து குறைக்கிறதற்கு யார்கிட்ட முறையிடணும், அதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் இல்லையா? போன ஒரு 3 நாள் முன்னாடி நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணும்போது ஹேண்ட்லூமுக்கு நில்லுன்னு போட்டிருந்தது, ஜிஎஸ்டி நில்லுன்னு போட்டிருந்தது. ஆனால் ஃபேப்ரிக்கு வந்து 12% இருக்குது. அதாவது பட்டுக்கு 12%, வெறும் காட்டன்னா அது 5% இருக்குது. ஃபேப்ரிக் அப்படின்னு இருந்தது. ஆனால் ஹேண்ட்லூமுக்கு வந்து நில்லுன்னு இருக்குது. அது சரியாக இன்னும் கைத்தறி நெசவாளருக்கு தெளிவுபடுத்துறதுக்கு அரசு தான் ஏதாவது செய்யணும். அதாவது மாவட்டத்துக்கு ஏடி ஆஃபீஸு ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்னு இருக்குது. எந்தெந்த ஊரில் கைத்தறி இருக்குது அந்தந்த இடத்துல வந்து ஏடி ஆஃபீஸ் மூலயமா ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி செமினார், என்னென்ன ஜிஎஸ்டியில் என்னென்ன நன்மை இருக்குது, என்னென்ன தீமை இருக்குது அப்படிலாம் ப்ரோபகண்டா பண்ணணும், விழிப்புணர்வு கொடுக்கணும்ன்ற சொல்றீங்க. இன்னும் அந்த உங்க சங்கத்துல கூட இன்னும் சரியான தெளிவு இல்லை அப்படின்றத நீங்க சொல்றீங்க. சரி, தற்போது அன்னூரில் கைத்தறி நெசவாளர்களது நிலைமை, அவர்களது கோரிக்கை, இதை குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். பல்வேறு காரணங்களால் அழிந்து வரும் கைத்தறி துறையில் எவ்வளவுதான் உழைத்தாலும் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு போதுமான அளவு வருமானம் கிடைப்பதில்லை என்று நெசவாளர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மேலும் அடுத்த முறையினர் நெசவு தொழிலை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை என்று கூறுகின்றனர். தொழில் பண்ணுறோம்னாலும் எங்களோட வருமானம் வந்து தனி ஒருத்தனை மட்டும்தான் நிறுத்திக்க முடியதே ஒழிய ஒரு குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு நிறுத்திக்க முடியறதில்ல. இதே நேரம் நாங்கள் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், நைட்டு 6 மணி 12 மணி நேரம், கிட்டத்தட்ட வந்து 16 மணி நேரம் கூட வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் அந்தளவுக்கு வருமானம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இது வந்து இதனால் வந்து இந்த வருமானத்தால் வந்து ஒரு குடும்பத்தை ஸ்டடியாக நிறுத்த முடியாத கண்டிஷனில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இதனால் வந்து அடுத்த தலைமுறைக்கு இதை வந்து இந்த தொழிலில் இப்போ வர்ற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற நிலைமையிலே இல்லை. போதிய வருமானமின்றி தவிப்பதால் நலிவடைந்த நெசவாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்றும் அவர்களின் குழந்தைகளின் படிப்பிற்கு நிதி உதவி செய்ய வேண்டும் என்றும் கைத்தறி தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிதி பற்றாக்குறை காரணமாக வங்கிகளில் கடன் கேட்டாலும் தங்களுக்கு கடன் உதவி வழங்கப்படவில்லை என்றும் கைத்தறி நெசவாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ரொம்ப பாவர்ட்டி புவர் பீப்புள்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஒரு காலேஜில் எதுக்காவது ஒன்றுனா அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் போட்டு அவங்களுக்கு ப்ரொவிஷனல் ஃபஸ்ட்டாக கொடுக்கணும். இல்லையா ஒரு லோனாக ப்ரொவைட் பண்ணணும். எங்களுக்கு லோனும் அவைலபிள் கிடைக்கிறதில்ல. காரணம் கேட்டால் நீ வந்து நார்மல் லேபர் தானப்பா, உனக்கு என்ன மந்த்லி இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறாங்க. இது மட்டுமின்றி கைத்தறியில் புதுமையான தொழில்நுட்பங்கள் வருவதில்லை என கூறும் நெசவாளர்கள் இந்நிலை தொடர்ந்தால் அடுத்த தலைமுறையில் கைத்தறி துறையே இருக்காது என்றும் வருத்தத்துடன் கூறுகின்றனர். இந்தியா முழுக்க இருக்கிற கைத்தறி தொழிலாளரோட நிலைமை, புதிய தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூமில் எதுவுமே கிடையாது. கைத்தறியில் எந்த புதிய தொழில்நுட்பமும் வர்றதில்லை. அரசாங்கம் வந்து
அமைப்பு சாரா தொழிலில் கைத்தறிகளுக்குன்னு தனி வாரியம் வச்சு மாவட்ட வாரியாக நெசவாளர் சேவை மையங்களை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பல முறையாக நெசவாளர் சார்பாக கோரிக்கை கொடுத்துட்ருக்காங்க மத்திய மாநில 2 அரசாங்கங்களுக்குமே சரி. இது வரைக்கும் மத்திய மாநில அரசுகள் அது மாதிரி முறைச்சாரா தொழிலாளர்களுக்கு இன்னும் எந்த ஒரு திட்டமும் அறிவிக்கலை. மேலும் முறைசார்பா தொழிலாளர்களுக்கான அமைப்பினை உருவாக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அன்னூரில் கைத்தறி நெசவாளர்கள் அவர்களது நிலை மற்றும் கோரிக்கை குறித்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். திரு தேவராஜன், கைத்தறி நெசவு என்பது வந்து குடும்பமாக செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கின்றது. அது பரம்பரையாக அது செய்து வர்ற ஒரு தொழிலாக இருக்குது. இப்போ தற்போது புதிய தலைமுறையினர் இந்த தொழிலுக்கு, கைத்தறி நெசவுக்கு வர்றதை பார்க்குறீங்களா, இல்லை அவர்கள் யாரும் புதிதாக இந்த தொழிலுக்கு வர்றதில்லையா? புதிதாக இப்போ எங்கள் வீட்லேயே 4 தறி இருந்தது, இன்றைக்கி ஒரு தறி தான் நான் நெசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நிலைமை அந்த மாதிரி தான் இருக்குது. நெசவு நேரம்னா பொண்ணே தர மாட்டேங்கிறாங்க. இப்போ நெசவாளிக்கு ஒரு கல்யாணம் பண்ணணுன்னா பொண்ணு தர்றதுக்கு ஆளுங்க இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ஒரு நெசவாளி வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே தவிர, வந்து மத்திய அரசு வந்து 22 ரக ஒதுக்கீடு இருந்தது, 11 ரகம் பண்ணாங்க. அது இப்போ 11 ரக ஒதுக்கீட்டில் கூட எடுத்துக்கிட்டாக்கா மேக்ஸிமம் எல்லாம் பவர்லூமில் தான் எல்லாம் 6-7 ரகம் மேலே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அமலாக்கத்துறை இது ஹேண்ட்லூம் இதில் இருக்குது. அவங்க எதுவுமே கண்டுக்கிறதே கிடையாது. எதுவும் 11 ரக ஒதுக்கீடுனாச்சும் கரெக்டாக அமல்படுத்தணுன்னாக்கா அதுவும் அமல்படுத்துறதில்ல கவர்மெண்ட்டு. அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு ஆஃபீஸருங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் அந்த ஒதுக்கீடு கரெக்டாக இருக்கான்னா இல்லை. போவாங்க, செக் பண்ணுவாங்க, ஏதோ மாதத்துக்கு ஒரு கேஸோ 2 கேஸ் போட்டு விட்டுட்டு அவங்க வேலை முடிக்குதுன்ட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. 11 ரக ஒதுக்கீடுனாச்சும் கரெக்டாக நெசவாளிக்கு அது கிடைச்சாக்கா அது கொஞ்சம் நல்ல இது. கைத்தறி நெசவாளர்களின் நிலைமை வந்து ரொம்ப மோசமானதாக தான் இருக்கின்றது. கைத்தறி நெசவு என்பது ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்ற ஒரு தொழிலாக இருக்குன்னு சொல்றீங்க. திரு சேகர், இப்போது புதிதாக யாரும் வந்து கைத்தறி நெசவை மேற்கொள்ளனா இந்த கைத்தறி நெசவு என்பது ஒரு காலப்போக்கில் ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டு கழித்து அழிந்து போயிடாதா? 30 ஆண்டு தேவையில்லை சார். ஒரு 10 வருஷம் பிறகு எக்மோர் மியூசியத்தில் போய் ஹேண்ட்லூம் இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஆகிடும். காரணம் வந்து எங்கள் ஊரில் 5000 தறி இருந்து இன்றைக்கி 250 தறி அனகாத்தூர் மட்டும். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துங்க. இல்லை, இது ஒரு ரொம்ப சோகமான ஒரு நிலைமை தான். இதை வந்து நீங்கள் தமிழ்நாடு அரசுகிட்ட வந்து நீங்கள் முறையிட்டு இருக்கீங்களா? இது வந்து ஏன்னா இது வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து காப்பாற்ற வேண்டியது. நீங்கள் சொன்னது போல் நாரில் சேலை நெய்தால் வந்து அது ஒரு நார் என்பது ஒரு குளிர்ச்சியான ஒரு விஷயம், உடம்புக்கும் நல்லது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி அரசாங்கம் இதை மென்மேலும் மேலே எடுத்துகிட்டு போகிறதற்கான முறையீடுலாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? நான் பார்க்காத ஐஏஎஸ் அதிகாரியும் கிடையாது. ஆனால் சைனாவில் இருக்க சைனா கவர்மெண்ட்லேருந்து அங்கேருந்து மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு ஒரு குழு வந்திருக்கு, ஒரு குழு வந்திருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்களும் தெரியுது அனகாபுத்தூரில் நேச்சுரல் ஃபைபர் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கேவிஎஸ் சேர்பர்சன் ஆந்திர பிரதேச முன்னாள் கவர்னர் குமித் பின் தோஷி அவங்க வந்திருந்தாங்க. பல பேர். அப்புறமா சவுத் ஏசியான் உமன்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அந்த 7 கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாங்க. பங்களாதேஷ்லேருந்து ஒரு மினிஸ்டர் வந்திருந்தாங்க. அத்தனை பேர் வரும்போது தமிழ்நாடு அரசுக்கு வந்து அனகாபுத்தூரில் தறி இருக்கு இல்லையா ஒன்றும் தெரியல. ஆனால் நாங்கள் பார்க்காத அரசு அதிகாரிகளுக்கு எத்தனோ பேர், எத்தனோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள். பல நாடுகளுக்கு தெரிகிற விஷயம் வந்து நம்மளுடைய கோட்டைக்கு அனகாபுத்தூர்லேருந்து சென்னை கோட்டைக்கு தெரியல அப்படின்றத சொல்கிறீங்க. ஒரு சோகமான விஷயமாக தான் இருக்கின்றது. திரு கோபாலகிருஷ்ணன், இது மாதிரி வரி விதிப்பு இதையெல்லாம் தாண்டி, மானியங்கள் இதையெல்லாம் தாண்டி இது மாதிரியான நம்மளுடைய பாரம்பரியங்களை மீட்டெடுப்பதற்கு, இது மாதிரியான விசைத்தறி நெசவாளர்களை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? வெறும் மானியம் கொடுக்கறது, அவர்களுக்கு நாங்கள் வட்டியில்லா கடன் தர்றது, இதெல்லாம் ஒரு பல்வேறு காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது ஆனால் இவர்களை காப்பாற்றலை. அப்போ என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறேன்? அதாவது ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ், இப்போ பவர்லூம், இப்போ ஹேண்ட்லூமுக்கு வந்து அடுத்தது பவர்லூம், அடுத்தது மாஸ் ப்ரொடக்ஷன், ஃபேக்ட்ரி லெவல்லலாம் வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது. அது வந்து தேவை, காலத்தின் தேவை. அதாவது முன்னாடி 30 ஆண்டு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், மாஸ் ப்ரொடக்ஷன் தேவை தான். அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான், அதாவது இப்போ வந்து ரியலிஸ்டிக்காக பார்க்கணும், கம்பீட் பண்ண முடியாது. இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இதை வந்து ஒரு பிராண்டிங் மாதிரி ஒரு அது நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ அவர் சொன்ன மாதிரி பல நாடுகள்லேருந்து வந்து அந்த விசைத்தறிகளை பார்த்து அவங்க அந்த வியக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்க்விசிட் இந்த ஃபார்ம் ஆஃப் வீவிங்கை. ஸோ இதை மாதிரி ஸ்பெஷலைஸ்டு இது கொண்டு வந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட், அதாவது இங்கே இருக்கிறவங்களுக்கு
இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு, சென்னையில் இருக்கிறவங்களுக்கே இப்போ அனகாபுத்தூரில் இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறது நிச்சயமாக தெரிஞ்சிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ இது அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை மேலும் அதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் அதை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கான சப்போர்ட் கட்டாயம் தேவை. மானியங்கள், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸு, கிரெடிட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வந்து சரியான மார்க்கெட்டுக்கு ரீச் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு ஒருவேளை இதற்கு வந்து கைத்தறி நெசவாளர்கள் அந்த கைத்தறி மூலமா நெசவு செய்த பொருட்களுக்கு தனியான ஒரு பிராண்ட் பிராண்டு கூட, அதாவது இப்போ காதிங்கிறது வந்து பல காலமாக இருந்து அது வந்து இப்போ ஒரு புத்துயிர் பெற்றிருக்கு, அது வேற விஷயம். பட் அதை வந்து யுனிக்னஸ், அதாவது நம்மளுடைய ஒரு தனித்தன்மையாக நம்ம அதை பொசிஷன் பண்ணாலே பிராண்டிங் தன்னால் வந்துடும். அதுக்கு வந்து தனியாக ஒரு பேர் வைக்க வேண்டும் அப்படின்னு இல்லை. இப்போ காஞ்சிபுரம் பட்டு அப்படிங்கிறது வந்து உலகத்தில் எல்லா பகுதிகளுக்கும் தெரியும். அது வந்து இயற்கையாகவே அது பல வருஷமாக இருந்து. இப்போ அவர் திரு தேவராஜன் அவர்கள் சொல்றது போல அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே கைத்தறி நெசவு பேர்ல வர்ற விசைத்தறி நெசவாளர்கள் தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாங்க. அப்போ நம்ம பிராண்டிங்ன்றது அதற்கு தனியாக அரசு வந்து அதற்கு ஒரு தர சான்றிதழ் கொடுத்து கைத்தறி நெசவு. ஆமா, ஏன்னா இப்போ இவர் சொன்ன மாதிரி இப்போ ஒரு கைத்தறியில ஒரு 10 விஷயம் ஒரே நாள்ல பண்றது, அந்த பவர் லூம்ல 100 இல்லை ஃபேக்டரியை வைத்து பண்ணும்போது 500 அப்படிங்கிற அந்த ஸ்கேலை மேட்ச் பண்ண முடியாது. பட் இதற்குண்டான அந்த ஸ்பெஷாலிட்டி, இதற்குண்டான அந்த தனித்தன்மை, சிறப்பம்சங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்வதற்கு அரசாங்கம் கட்டாயம் அது வேணும். அது இல்லாமல் அதாவது என்ன விஷயங்கள் நம்ம செய்து கொடுத்தாலும் அந்த அவுட்புட், அதை நம்ம உற்பத்தி பண்ணதை வந்து சரியாக அதை கொண்டு போய் நம்ம சேர்க்கலை அப்படின்னா, அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணலைன்னா, அண்ட் மொரோவர் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து நிறைய இப்போ பார்க்குறோம், வேட்டி தினம்லாம் கொண்டாடுறாங்க. நிறுவனங்களில் ஒரு நாள் எல்லோருமே வேட்டி அணிந்து கொண்டு அந்த பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த அவேர்னஸ் வந்துடுச்சு. பட் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி இந்த ஸ்பெஷலி இவர் இந்த சொன்ன மாதிரியான சாரியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நாலேஜே கூட இருக்காது அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு போகும்போது நிச்சயமாக நம்மளுடைய மக்களே, வெளிநாட்டு சந்தையும் இருக்குது, எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் நிச்சயமாக இருக்குது, இதற்குண்டான எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்குது. பட் உள்நாட்டு சந்தையை மிகப்பெரிய சந்தையாகத்தான் நான் இதுல பார்க்கிறேன். சரி, உள்நாட்டு சந்தையை வந்து இவர்கள் வந்து ரீச் பண்றதற்கான வாய்ப்புகளை அரசாங்கம் செய்யணும் சொல்றீங்க. சரி, தற்போது காஞ்சியில் நெசவாளர்களது நிலைமை, இதை குறித்து ஒரு தொகுப்பாக பார்க்க. கைத்தறித்துறை குறித்து கருத்து தெரிவிக்கும் தற்போதைய தலைமுறையினரோ ஜிஎஸ்டி போன்ற வரிகளில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், ஊதிய உயர்வு மற்றும் பட்டு ஜரிகைகளின் விலையை குறைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றனர். கூலி குறைவால் இந்த தொழிலில் ஈடுபட முடியாத நிலைமையில் இருக்குது. அதனால் கவர்மெண்ட் வந்து இதுக்கு தனி கவனம் செலுத்தி இந்த தொழில் வந்து இன்னும் நல்லா முன்னேறதுக்காக வரி தள்ளுபடி பண்ணுறது, பட்டு ஜரிகை விலை வந்து கம்மி பண்ணுறது, கூலி உயர்வு கொண்டு வர்றது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். அதனால வந்து இந்த தொழிலில் ஈடுபடுறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. இது குறித்து கருத்து தெரிவிக்கும் மூத்த தலைமுறையினரோ தங்களின் அடுத்த தலைமுறையினர் கைத்தறித்துறையை தேர்ந்தெடுக்க தயங்குவதாகவும், வருமான பற்றாக்குறையே அதற்கு முக்கிய காரணம் என்றும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். எங்கள் 4வது தலைமுறையாக நான் இந்த பட்டு நெசவு சொல்லிடுறேங்க. எங்கள் அப்பாவோட தாத்தா, எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, இப்போ நான் 4 தலைமுறையாக இந்த பட்டு நெசவு இருந்தோம். எங்களுடைய முன்னேற்றம் என்பது கேள்விக்குறியாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது அடுத்த தலைமுறை நெசவாளிகள் இந்த தலைமுறையை நெசவாளி திணையத்துக்கு வரத்துக்கு தயங்குறாங்க. காரணம் என்ன? போதிய வருமானம் இல்லை. இப்படி இருக்க நிலையில் நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து படிக்க வச்சாலும் எங்கள் பிள்ளைங்க வந்து இந்த பட்டு நெசவு திணையத்துக்கு ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் அரசு அவங்களுக்கெல்லாம் ஒரு சலுகைகள் செய்தால் அவங்க நல்லது வரப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்படி இந்த பட்டு நெசவு இப்படியே இருந்ததுன்னா நலிவடைஞ்சுக்கே இருக்கும். நலிவடையும் ஒரு துறையை காக்க வேண்டும் என்பது அரசின் கடமை என்பதால் கைத்தறித்துறை குறித்தும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. காஞ்சிபுரத்தில் கைத்தறி நெசவாளர்களது நிலைமை குறித்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். திரு சேகர், இப்போ கைத்தறி நெசவுல புதிய தொழில்நுட்பங்கள் எதுவும் வரல அப்படின்றத ஒரு நெசவாளர் நமக்கு ஒரு குறையா சொன்னார். இப்போ புதிய தொழில்நுட்பம்னா என்ன செய்ய முடியும்? கைத்தறி நெசவுலே என்ன தொழில்நுட்பங்களை நாம் கொண்டு வர முடியும்? இப்போ கைத்தறியில் வந்து சாதாரணமாக ஃபிட்லூம் இருக்குது. அதாவது இந்த ஃபைனர் கவுண்டர் நெசவு பண்ணுறது ஃபிட்லூமு, கோர்ஸ் கவுண்ட் பண்ணுறது வந்து ஃப்ரேம் லூமு. இப்போ டேக்அப் மோஷன் அப்படின்னு இருக்குன்னு ஒரு லூம் இருக்குது. அது வந்து ஹேண்ட்லூம் செக்டார் பீப்புளுக்கு ஒன்றும் ட்ரைனிங் கிடையாது, வரல. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் ஹேண்ட்லூம் பீப்புளுக்கு. இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 5 மீட்டர் நெய்யறவங்க 10 மீட்டர் நெய்யறதுக்கு என்ன? அது வந்து ஆனா விசைத்தறி கிடையாது, அது பவர்லூம் கிடையாது, ஹேண்ட்லூம்ல மெக்கானைஸ் பண்ணிக்கிட்டு ஸ்பீட் பண்றதுக்கு அது கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது வந்து அரசு தான் செய்யணும்.
ஏன்னா சாதாரண ஒரு இல்ல அது வந்து விலையெல்லாம் அதிகமா இல்ல அவர்களுக்கு அந்த பயிற்சி இல்லாதான் பயிற்சி சுத்தமா கிடையாது. ஹேண்ட்லூம் பீப்புளுக்கு வந்து பாரம்பரிய நெசவு. இப்போ நாங்க வந்து 3rd ஜெனரேஷன். அதனால தான் வந்து காட்டன்ல நெசவு பண்ணோம்னா இன்னைக்கு வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு வந்து 5 மீட்டர் சாதாரண நெசவு பண்ணால் 100 ரூபாய் தான். சுண்ணாம்பு அடிக்கிற வேலைக்கு 600 ரூபாய் தராங்க. இப்படி அப்படியே டபுள் ஆயிடுச்சு. 5000 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு 250 பேர். இதனால தான் கூலி வேலைக்கு போறது கூட அவர்களுக்கு அதிகமான காசு கிடைக்குதுன்றனால அதனால போறதுக்கு தயாரா. இது இவர்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. பாரம்பரியத்தை காப்பாற்றுறவர்கள் கூலி வேலைக்கு போற நிலைமைக்கு இவர்களை கொண்டு தள்ளிடுச்சுன்னு சொல்றீங்க. இப்போ இந்த பருத்தியோட சேர்த்து நீங்க வந்து நார் போன்ற விஷயங்கள்லாம் பயன்படுத்துறீங்கன்னு சொல்றீங்க. இதையும் தாண்டி வேற என்ன விஷயங்கள்லாம் பயன்படுத்துறீங்க? முடிஞ்சவரை இதை செய்யணும் அப்படின்னு இருக்கேன் நான். அதுக்கு பிறகு முடியலைன்னா வேற எந்தாவது மாற்று வழி அதோட சேர்த்து போகுது. சிந்தட்டிக் ஃபைபரும் நீங்க சிந்தட்டிக் நான் தொடர்றது கிடையாது. அது முடி எடுத்துட்டேன். சிந்தட்டிக் இல்லாம நீங்க ஆனா இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து தான் நீங்க நெசவு. ஆமா, அப்படி பண்ணிட்டு இருக்கோம். சரி, திரு தேவராஜன், இப்போ அடுத்த கட்டமாக அரசாங்கம் உங்களுக்கு பல்வேறு விஷயங்களை முன்வைத்தாலும் அது உங்களிடம் வந்து சேரலன்னு சொல்றீங்க. அரசாங்கம் இல்லாம நீங்களாக சேர்ந்து உங்களுடைய கூட்டுறவு சங்கம் மூலமாக நீங்க என்னெல்லாம் விஷயத்தை முன்னெடுத்தால் இப்படி கைத்தறி நெசவாளர்களை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? கைத்தறிக்குன்ட்டு ஒரு துறை இருக்கு, அமைச்சர் இருக்காரு, இயக்குனர் அலுவலகம் இருக்கு. அது ஒவ்வொரு கூட்டுறவு சங்கத்துக்கும் ஒரு தனி அதிகாரி, இன்னைக்கு நிர்வாக குழு இருக்கிறனால எம்டி மேலாண்மை இயக்குனர்ன்ட்டு இருக்காரு. அவங்க சம்பளம் வந்துலாம் சொசைட்டி தான் தருது. கவர்மெண்ட் அரசு ஊழியர் தானே தவிர சம்பளம் வந்து சொசைட்டிலேருந்து தான் எடுக்கணுமா இருக்குது. அது நஷ்டமடைஞ்ச சொசைட்டியாக இருந்தாலும் சரி, லாபமாக இருந்த சொசைட்டியாக இருந்தாலும் சரி, அது வந்து சங்கத்துக்கு பேரில் பெரிய பலுவாக இருக்குது. அது இப்போது அது நஷ்டமாக இருக்கும் சொசைட்டி, அதுக்கு ஒரு எம்டி இருப்பார், முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் ஆகணும். அரசு அதெல்லாம் ஏற்றுக்கலாம். அது சங்கத்துக்கு கொஞ்சம் பெரிய ரிலீஃபாக இருக்கும். அப்போ கூட்டுறவு சங்கங்கள்ல இருந்தா அந்த அதிகாரிகளுக்கான ஊதியம் எல்லாம் போகுதுன்னு சொல்றீங்க. ஆனா அந்த அதிகாரிகள் அந்த கூட்டுறவு சங்கத்தை மேம்படுத்துவதற்காக என்னெல்லாம் செஞ்சாங்க அது அப்படின்ற ஒரு ஏதாவது ஒரு அறிக்கையோ ஒரு பட்டியலோ இருக்குதா? அது மாதிரி என்னைக்காவது கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்குதா? அந்த மாதிரி ஒன்றும் கிடையாதுங்க. அதிகாரி வருவார், வேலை பார்ப்பார், என்ன இதுங்கிறது அவரோட அன்றாட பணி என்ன இருக்கோ அதுதான் செய்கிறாங்களே தவிர புதுசாக ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு என்ன ஒரு நெசவாளி இப்போ ஒரு நெசவாளி நெசவு நேரானாக்கா ஒரு 20 கடையை போய் பார்க்கணும். இப்போ நிறையா தமிழ்நாட்டில் நிறையா கடை ஓப்பன் ஆகுதுன்னாக்கா அது எங்கே சேல்ஸ் ஆகுது, என்ன பண்ணலாம், மேற்கொண்டு வேலை வாய்ப்புக்கு விற்பனைக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை மேக்சிமம். அது ஒரு பெரிய குறை நம்ம துறையிலே கண்காணிக்கணும்னு சொல்றீங்க. கூட்டுறவு சங்க அதிகாரிகள் 300 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3 வருஷம் காலம். அதாவது கூட்டுறவு சங்க அதிகாரிகள் அவர்களுக்கு ஊதியத்தை வந்து கூட்டுறவு சங்கத்திலிருந்து தான் எடுக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து ஒரு திருப்திகரமான ஒரு முறையில் இல்லைன்றது சொல்றீங்க. திரு சேகர், இப்போ விசைத்தறிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விசைத்தறி வாங்குறதற்கு அரசாங்கமே மானியம் தர்றாங்க. கிட்டத்தட்ட இந்த பட்டு நெய்கிறதற்கெல்லாம் 1 கோடி ரூபாய் இயந்திரத்தை வாங்குறதற்கு 70 லட்சம் ரூபாய்க்கான மானியம் தர்றதற்கான திட்டங்கள்லாம் அரசாங்கத்திட்ட இருக்கு. அப்போ இது மாதிரி அரசாங்கத்தில் இருக்கும்போது கைத்தறிக்கும் இது மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கணும் இல்லையா? அது மாதிரியான திட்டங்கள் குறித்து உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கா? சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹேண்ட்லூமுக்கு கடன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கொடுத்துருந்தாங்க. 25,000 ரூபா ஃபஸ்ட்டு லோன் வாங்கினோம். அதுக்கு மானியம் வந்து 4,200 ரூபா. 3 வருஷம் பொறுத்து தான் வந்தது. நாங்கள் கட்டினது 1 வருஷத்துக்குள்ளே கட்டிட்டோம். இந்த 4,200 ரூபாய்க்கு 3 வருஷம் கஷ்டப்பட்டோம். அதுக்கு பிறகு 50,000 ரூபா கொடுத்தாங்க, ஒன்றும் மானியமாக வரல. இந்த மாதிரி அதாவது ரொம்ப கேவலமாக ஹேண்ட்லூம் பீப்புளை நினைக்கிறாங்க. சரி, இப்போ இந்த கைத்தறி நெசவு ஒருவேளை இந்த மானியங்கள்லாம் கைத்தறி நெசவு செய்யாதவர்கள் வாங்கிட்டு போயிடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஏன்னா ஹேண்ட்லூம் ஏடி ஆஃபீஸ் அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணாதான் ஹேண்ட்லூம் பீப்புளுக்கு வந்து பேங்க் மூலியமாக கொடுக்குறாங்க. நீயோ நானோ போயிட்டு வாங்கவே முடியாது. சரி, அதில் வந்து பெரிய அளவுக்கு வந்து நான் கைத்தறி நெசவாளர்களுக்கு தான் வருது, ஆனால் அரசாங்கத்துல வந்து காசே பெருசாக வர்றதில்லை அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. சுத்தமாக உங்களுக்கு அது வாங்குறதுக்கு நீங்கள் மானியத்தை வாங்குறதுக்கு 3 வருஷம் காத்திருந்தீங்க 4,500 ரூபா வாங்குறதுக்குன்றத சொல்கிறீங்க. இப்போ நீங்களா சேர்ந்து நீங்கள் சங்கங்கள் அமைத்து நீங்கள் வந்து கைத்தறி நெசவு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதை நீங்கள் வந்து விற்பனை செய்கிறது எங்கே விற்கிறீங்க? இதை வந்து பெரிய அளவுக்கு விற்பனை செய்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்குதா, இல்லை அது விற்பனை செய்கிறதுலையும் கஷ்டப்படுறீங்களா? இப்போதைக்கு பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது.
இன்னும் பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட்டு, டிசைன், கலர் ஸ்கீம்ஸு இதெல்லாம் வந்து அரசு தான் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். போதுமான அவங்களுக்கு நெசவாளர்களுக்கு கலர் ஸ்கீம் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு தெரியாது. ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வந்து நெசவு செய்யறதுக்கு தெரியும், ஆனா என்ன ட்ரெண்ட் இருக்குன்றது தெரியாது. அது அரசாங்கம் சொல்லி கொடுத்தா நீங்க இன்னும் சுலபமா செய்ய முடியும்ன்றத சொல்றீங்க. இதையும் தாண்டி நீங்க விற்பனை செய்யறது எங்க தமிழ்நாட்டுக்குள்ள தான் விற்பனை செய்றீங்களா, இந்தியா முழுக்கும் செய்றீங்களா, ஏற்றுமதி செய்றீங்களா, என்ன பண்றீங்க? நாங்கள் இப்போ வந்து இந்தியா முழுவதும் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் மேலை நாடுகளுக்கு, ஜெர்மனிக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் நாங்கள் இப்போ அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். அங்க நல்ல வரவேற்பு இருக்கு, நல்லாவே இருக்கு. இது பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நாங்கள் டயக்னிஸ்டடி ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருந்தோம். அதுக்கு மிஷினரி கொடுக்கறதுக்கு 90% கிராண்ட் கொடுக்குறாங்க. 10% வீவருடைய கான்ட்ரிபியூஷன் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதை மிஷின் வைக்கிறதுக்கு எங்கள் ரோட்டில் தான் வைக்க வேண்டிய சூழ்நிலை. காரணம் வந்து அரசு, மாநில அரசு எங்களுக்கு இடம் கிட்டத்தட்ட 7 வருஷம் போராடிட்டு இருக்கோம். ஆனால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தையே வரல. அரசு, மாநில அரசு முதன்மை செயலாளர் கைத்தறித்துறையும், மாவட்ட ஆட்சியர் காஞ்சிபுரத்துலேருந்து, அனைத்தும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து அனைத்து துறையுடைய IAS அதிகாரிகளும் சென்று பார்த்தாச்சு. வேலைக்காக இயந்திரம் தர்றதற்கான மானியம் தர்றதுக்கு அரசாங்கம் தயாரா இருக்கு. ஆனா அது வைக்கிறதுக்கான இடம் உங்கள்ட்ட இல்ல. அதற்கு தான் நீங்க குத்தகைக்கு கேக்குறீங்க. அது கூட அதுக்கும் இல்ல, அதற்கான வாய்ப்பும் இல்லாம இருக்கு. ஹேண்ட்லூம்காரங்க ஹேண்ட்லூம் டேல இந்த மாதிரி கண்ணில் ரத்தம் வர்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்க அரசு. சரி, அணக்காப்புத்தூர்ல இந்த நிலைமை. பல்வேறு இடங்கள்லையும் நெசவாளர்கள், கைத்தறி நெசவாளர்கள் இருக்கிறாங்க. மதுரையில் இருக்கிறாங்க, செட்டிநாட்டில், காரைக்குடி போன்ற இடங்கள்ல இருக்கிறாங்க. இவர்களோட நிலைமையெல்லாம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? அவர்களோட கலந்து பேசியிருக்கீங்களா? நிச்சயமா. ஏன்னா எங்கள் ஊரில் எடுத்துக்கிட்டால் எல்லா ஊரில் எப்படி தான் ஆச்சு. காரைக்குடியில் கிட்டத்தட்ட 10,000 தறி இருந்தது, இன்னைக்கு வந்து 450 தறி தான் இருக்குது. காஞ்சிபுரத்தில் வந்து வீட்டுக்கு வீட்டு தறி இருந்தது, இப்போ சுத்தமாக தறியே இல்லைங்க. 10 தறி 5 தறி தான் இருக்குது. ஒவ்வொரு ஏடி ஆஃபீஸும் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க 1ஆம் தேதி வந்தால் போதும். மத்திய அரசுலேருந்து ஃபண்டு வருது. எதுக்கு ஃபண்டு? ஹேண்ட்லூம் டெவலப் பண்ணணும். நான் கேட்குறேன், நான் ஹேண்ட்லூம் நூல் அந்த மத்திய அரசுலேருந்து வர்ற நிதி என்ன, எப்படி செலவு பண்ணுறாங்க? அங்கே நேராக கோஆப்டெக்ஸ் போகுது. ஹேண்ட்லூம் சொசைட்டி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு காசு கொடுக்குறாங்க. அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி காசு வந்து ஒவ்வொரு சொசைட்டிக்காரங்க சரியாக பயன்படுத்துறதுக்கு தெரியல. காரணம் வந்து அதுக்குண்டான SO அதிகாரி, ஏடி ஆஃபீஸு, ஃபீல்டு ஆஃபீஸரு இவங்கெல்லாம் வராங்க. அவங்கெல்லாம் சரி இது பார்த்தா சரி ஒரு டிசைனு. நானும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருந்தேன். அவங்க செய்கிற துன்புறுத்தல், அதனால எனக்கு சொசைட்டியே வேண்டாம், உங்களுக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன். கூட்டுறவு சங்கங்கள் உங்களுக்கு உதவியாக இல்லாமல் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் சொல்கிறீங்க. நம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கோம். திரு கோபாலகிருஷ்ணன், உங்களோட நிறைவு கருத்து. அரசாங்கம் வந்து இதை வந்து ஒரு நாள், ஒரு விழா இதோடு நிறுத்தி கொள்ளாமல் வெறும் காந்தியடிகள் வந்து ராற்று நெய்கிறதோட அந்த படத்தை மட்டும் ஒரு குறியீடாக வைத்துக் கொள்ளாமல் இது மாதிரியான நெசவாளர்களை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன்? முக்கியமாக இதை வந்து ஒரு பாரம்பரியமான தொழில், இதை வந்து ஏதோ ஒரு தொழிலாக எடுத்துக்கொள்ளாமல் விவசாயம் மாதிரி ஹேண்ட்லூம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு பாரம்பரியமான தொழில். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில், தமிழ்நாட்டிலேயே பல்வேறு ஊர்களில் அதற்குண்டான அந்த ஸ்பெஷலைஸ்டு ஹேண்ட்லூம் எல்லாம் இருந்திருக்கு. அதற்கு தனியான கவனம் செலுத்தி, அதாவது டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து இப்போ அட்லீஸ்ட் சென்ட்ரலில் வந்து இப்போ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக இருக்குது. இது வரைக்கும் அது ஒரு பனிஷ்மெண்ட், அதாவது ஒரு முக்கியத்துவம் இல்லாத துறையாக ஒரு அமைச்சராகத்தான் நியமித்து வந்ததாக நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அந்த முக்கியத்துவம் வரணும். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் ஹேண்ட்லூமுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மானியங்கள் ஒரு பக்கம், அதாவது அது ரொம்ப முக்கியமாக வந்து இவங்களுடைய எதிர்காலம். மானியங்கள் தொடர்ச்சியாக இருக்கணும். இப்போ முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனாலும் அதோடைய பலன்கள் வந்து இன்னும் ஸ்டேட் லெவலில் ஸ்டேட்ஸ் தான் பண்ணியாகணும். அதாவது ஓவரால் ஒரு விஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்தாலும் இது வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு உண்டான இரு அரசுகளுக்கும் பொறுப்பு இருக்கு. மத்திய அரசு, மாநில அரசுகளுக்கு அவர்கள் வந்து அரசாங்கம் வந்து பாரம்பரிய தொழிலாக எடுத்துக்கொண்டு எந்த விதமான ஒரு அதாவது மாடர்ன் விஷயங்கள், பவர்லூமாக இருக்கட்டும் இல்லை மாஸ் ப்ரொடக்ஷன் வந்தாலும் இதற்குண்டான முக்கியத்துவத்தை கொடுத்து அதற்குண்டான அரசாங்கம் வந்து முக்கியத்துவத்தை குறைக்க கூடாது அப்படின்றது சொல்றீங்க. இதை உங்கள் நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு தேவராஜன், உங்களுடைய நிறைவு கருத்து. அரசாங்கம் அடுத்த கட்டமாக உடனடியாக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்களும் அரசாங்கத்திற்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள்லாம் கொடுக்குறீங்க? இதை குறித்து உங்களோட நிறைவு கருத்து சுருக்கமா பதிவு பண்ணுங்க. பட்டு தொடர்பாக பாவு விலை, கோரா விலை, ஊடை
ரெண்டுமே விலை கடுமையாக ஏறி இருக்கிறதுனால அது கடுமையாக நெசவு தொழில் பாதிக்குது. ரெண்டாவது வந்து எடுத்துக்கிட்டாக்கா ரிப்பேட்டு. இப்போது சேலத்தில் எடுத்துக்கிட்டாக்கா பெரிய சொசைட்டி, எங்கள் சொசைட்டி பேர் சொல்லாமா வேண்டான்னு அது விடுங்க. எங்கள் சொசைட்டிக்கு மட்டும் 2.5 கோடி ரூபா வரணும் ரிப்பேட் பணம். 2.5 கோடி வரணும். அவ்வளோ பெரிய தொகை நம்ம பேங்க்கில் கடன் வாங்கி நம்ம வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறோம். அது அப்படியே பேலன்ஸ் நின்று. சரி, அரசாங்கம் வந்து உங்களுக்கு தர வேண்டிய தொகையை வந்து அரசு தள்ளுபடியில் நமக்கு சங்கத்துக்கு வர வேண்டிய தொகை 2.5 கோடி ரூபாய் நம்ம சங்கத்துக்கு. சரி, இது மாதிரியான கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசாங்கம் தர வேண்டிய தொகையை தரணும். அது மட்டும் இல்லாம என்னதான் மிஷின் வந்தாலும் என்னதான். சரி, இது உங்கள் நிறைவு கருத்தா நான் எடுத்துக்கிறேன். அரசாங்கம் வந்து கூட்டுறவு சங்கங்களுக்கு தர வேண்டிய தொகை நிறைய இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நீங்க சொன்ன அதே கருத்தை தான் திரு தேவராஜன் அவர்களும் வலியுறுத்துறாரு. உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா பதிவு பண்ணுங்க. இருக்கிற அதாவது தமிழ்நாட்டில் இருக்க 32 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. 32 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உண்மையான நெசவாளர்கள் யார் யார் கணக்கெடுப்பு செய்யணும். அவங்களுக்கு என்ன தேவைகள் குறைகள் ஆராயணும். அதுக்கு ஒரு கமிட்டி, உண்மை ஒரு ஐஏஎஸ் அதிகாரின்னா நெசவை பற்றி தெரிஞ்சவங்களா இருக்கணும். அப்போ தான் நெசவு ஹேண்ட்லூம் பீப்புள் நல்லாவே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சரி, நெசவு கைத்தறி நெசவுக்கான பாரம்பரியம், அதன் முக்கியத்துவம் இதெல்லாம் தெரிந்தவர்களை அதிகாரிகளாக கொண்டு இருந்தால் தான் அவர்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் அப்படின்றத சொல்கிறீங்க. இதை உங்கள் நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். இந்த கைத்தறி நெசவாளர்கள் தினமான அன்று கைத்தறி நெசவாளர்கள் குறித்து பல்வேறு விஷயங்களை பார்த்தோம். கைத்தறி நெசவு என்பது ஒரு குடிசை தொழில், குடும்பமாக சேர்ந்து தலைமுறையாக செய்து வரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கின்றது. இந்த தொழிலினால் சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலை போன்ற என்ற அபாயகரமான ஒரு தொழிலும் கூட கிடையாது. பல்வேறு தரப்பினருக்கு இது வேலைவாய்ப்பு கொடுக்கின்ற ஒரு துறையாக இருக்கின்றது. இந்த வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் இது நம்முடைய பாரம்பரியம், தனித்துவம், இதை காப்பாற்றுவதற்கு, இதை காட்டுவதற்கு, இது உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. ஆனால் அந்த கைத்தறி நெசவாளர்கள் அழிந்து கொண்டிருப்பது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது. இதற்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெறும் மானியங்களோடு நிறுத்திவிடாமல் இவர்களுக்கு தேவையான தனித்துவமான அவர்களுக்கு தேவையான இடங்களை வழங்குவது, அவர்களுக்கு தேவையான இயந்திரங்களை வழங்குவது, புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வருவது, இன்றைக்கு தற்போது இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்ன என்பதை அவர்களுக்கு விளக்கி சொல்வது, இது போன்ற விஷயங்களை செய்தால் கைத்தறி நெசவாளர்களின் நிலைமை உயரும். அவர்களின் நிலைமை உயர்வதோடு சேர்ந்து நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்மளுடைய தனித்தன்மையும் நாம் கொண்டு செல்வதற்கு, உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கு இது வாய்ப்பாக அமையும். இதுதான் இந்த 8 திசை நிகழ்ச்சியின் பார்வையுமாக இருக்கின்றது. இந்த 8 திசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே. உங்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.